உமேஷ்பேட்டையில இருந்து. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோங்க. ஏன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் வீடியோன்னு கூட சொல்லலாம். நம்ம ஷாப்பில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கம்ப்ளீட்டாக கோதுமை நாட்டு சர்க்கரை போட்டு தான் நம்ம பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்னு தெரியுங்க. ஆனாலும் நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இல்லை மைதா ஆட் பண்ணுறாங்க, ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறாங்க, நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்குதுங்க. ஸோ ரெகுலராக நம்ம ஷாப்புக்கு வரவங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம ஷாப்புக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வெளியே அந்த போர்டை பார்த்தாவே பார்த்தீங்கன்னா இல்லை போய் சொல்கிறாங்க மைதா அப்படி இப்படிங்கிறாங்க. நாங்கள் இப்பவும் சொல்கிறோங்க, நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க வந்துட்டு கோதுமை நாட்டு சர்க்கரை மட்டுமே வச்சு செஞ்சுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இந்த லாக்டவுன் டைமில் தான் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து நிறைய ஃபுட் வேஸ்டேஜ் ஆச்சுங்க. சும்மாலாம் வந்துட்டு நாங்கள் கொண்டு வரல. அந்த லாக்டவுன் டைம் தான் எங்களுக்கான நாங்கள் அந்த சேஞ்ச் ஷாப்புக்கான முழு சேஞ்ச் நாங்கள் அப்போ தான் கொண்டு வந்தோம். ஸோ நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் பப்ஸ், பிரெட்டு, கேக் எல்லாமே செட் ஆகலைங்க. கோதுமை எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிராண்ட் அந்த மாதிரி தான் செட் ஆச்சு. ஈவன் நாட்டு சர்க்கரையுமே பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையில் நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிப்சம், பாஸ்பேட்டு, சல்ஃபைட் இந்த மாதிரி நிறைய உள்ள மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாமே பார்த்து எந்த பிராண்டில் வந்து நாட்டு சர்க்கரையில் அதெல்லாம் கலக்காமல் இருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக நம்பி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மெயினாக குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்குலாம் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரெகுலராக வாங்கிட்டு போகிறவங்களா இருக்கிறீங்க, நம்ம ஷாப் ஃபாலோயர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்கன்னா கமெண்ட் போடுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறவங்களுக்கும் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஓகே அவங்க ஏதோ சம்திங் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுங்க. ஏன்னா எல்லாரும் மாதிரி நம்ம யூஸ்வலாக மைதா, ஒயிட் சுகர்னு போகாமல் கண்டிப்பாக அந்த கோவிட் டைம் தான் வந்துட்டு ஒரு அப்போ தான் எல்லாரும் உயிருக்கு பயந்து எல்லாரும் ரொம்ப இருந்த டைமு. ஸோ அப்போனா நமக்கு எல்லாருக்கும் வந்து உணவு சம்மந்தமாக நம்ம எல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த டைம் வந்து எங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆகி சரி நம்ம இப்படியே மைதாவில் போகக்கூடாது, நம்மளால முதல் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் நம்ம கோதுமைக்குள்ளே வந்தோம். ஸோ அதனால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு நீங்கள் ஒரிஜினலாக ஃபீல் பண்ணுறீங்களா என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் இது வந்து புரிய வரும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள்